வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸ் கோஸ்டர் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரம் ஆஃப் அன் ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஆப்ஷனாக இது இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோட்டலி 6 பீட் எடுத்திருக்கேன். பர்பிள் எடுத்திருக்கேன், ஒயிட்லேயும் எடுத்துக்கலாம், பர்பிளையும் எடுத்துக்கலாம். நான் வந்து சென்டரில் வீடியோக்கு புரியணுன்றதுக்காக சென்டரில் வேறு கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே ஒரே கலராகவும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 விட்டுட்டு 5th ஒன்றில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒயரில் ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ டோட்டல் 6 பீட் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் 6 பீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நமக்கு ஒயரில் வந்து 2 பீட் வந்துடும். இப்போ நம்ம இன்னும் 4 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த சென்டரில் போட்ட பீட்குள்ளார நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ அடுத்து ஆல்ரெடி 2 இருக்குது நமக்கு ஒயரில். இன்னும் 4 பீட் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஒயிட் எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டெப் போட்ட மாதிரியே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். லாஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும் ஒயரு. இப்போ மிச்சம் 3 பீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு லைன் இந்த இதில் போடுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ 3 பீட் போட்டால் போதும். போட்டு இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவாண்டி சென்டரில் வந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒயரை வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர்லேருந்து எடுத்துருக்கோம். 4 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கு. சென்டரில் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ அடுத்த பீட்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கார்னர் பீடு. கார்னர் பீடில் ஒரு பீட்குள்ளே தான் விடணும். இப்போ ஒன் பீட்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு 4 பீட் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ நம்ம திருப்பியும் வந்து 2 பீட்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு இதில் வந்து கார்னரில் ஒரு பீட்குள்ளாரையும் சென்டரில் வரதுலாம் 2 பீட்குள்ளாரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாத்துலேயும் 6 பீட் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். கார்னரில் மட்டும் ஒரு பீட் கூட வரணும், நடுவில்லாம் 2 பீட்டில் விடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணாமோ அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் லைனில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 3 பீட்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 பீடு போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும் கம்ப்ளீட் பண்ணது. இதே ஸ்டெப்பை வந்து இன்னொரு தடவையும் ஃபாலோ பண்ணலாம். இன்னும் பெருசாக வேணும்னா சேம் எவ்வளோ பெருசு வேணுமோ இதே ஸ்டெப்பை தான் திரும்பி ஃபாலோ பண்ணணும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். நான் அடுத்த ஸ்டெப்போட இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் இந்த லைனில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த பீடில் கம்ப்ளீட் பண்ணோம். பக்கத்தில் இருக்க ஒரு பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 6 கவுண்ட் வரணும். ஃபுல்லாக பர்பிள் போட்டுக்கிறேன், பார்டர் போட்ட மாதிரி. இப்போ அடுத்ததுலேயும் வந்துட்டு 2 பீட் ஜாயின் பண்ணிக்கணும். இது ஒன்று. இப்போ நான் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளார 3 வீடு இருக்குது ஒயிட்குள்ளார. ஸோ நான் இன்னொரு 3 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 6 வந்துருச்சு. இப்போ இது கார்னர் பீடு வரும்போது ஒரே ஒரு பீட்குள்ளார உள்ள ஜாயின் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல ஒரு பீடு இப்படி ஒரு பீட்குள்ளார மட்டும் விடுறோம் இல்லையா? இது கார்னர் பீடில் இந்த தடவை நான் 5 பீடு தான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒயரில் 2 இருக்குது. ஸோ இன்னும் 3 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது 6 பெட்டல் இருக்கும், இது 6 பெட்டல் இருக்கும், இது 5 பெட்டல். ஸோ இங்கே 6 6 5 6 6 5 அப்படின்னா இந்த கார்னரில் மட்டும் 5 வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நடுவில் 6 வரும். இந்த பேட்டர்னில் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் 6 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் நான் இது எல்லாமே 6ஆகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்னொன்று வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து 6 5ன்னு போட்டிருக்கோம். இது ரெண்டும் 6, இங்கே 5, இது ரெண்டும் 6, இங்கே 5 பெட்டல். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
இது வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக வரும். எல்லாமே 6 போடும் போட்டுட்டு இது எப்படியே போயிட்டே இருந்தோம்னா பெருசாக எவ்வளோ நாளும் கொண்டுட்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் சர்க்கிள் ஷேப் வர மாதிரி வரும். கொஞ்சம் எட்ஜஸ் வந்து கர்வாக இருக்கும். இந்த மாதிரி டேர்ன் ஆகிருக்கும். இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆல்ரெடி 5 6 போட்டிருந்ததுனால நான் இதை வந்து எல்லாத்துலேயும் 6 போட்டேன் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. கோஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்ட்டாக்க பெரிய பிட்ஸ் ஐ மீன் வந்து இது போதும். பட் ஆனால் இது சின்ன பீட்டில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பெரிய பீட்டில் பண்ணி பண்ணினீங்க அப்படின்ட்டாக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.